வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. நாங்க ரெண்டு பேரும் பேக். Yes, we both are back. சிவா ஆல்ரெடி இருந்தவரை இப்போதைக்கு இல்லை, நாளைக்கு வருவாரு. சரி, புது ஃபோன் இதுக்காக தான் நான் வந்து சைனா போயிருந்தேன். இது வந்து நாளைக்கு வீடியோ வரும். ஆமா, X7 லான்ச் ஆகாது, ஆனா வீடியோ. Nothing Phone 2A-க்கு ஒரு போட்டியா ஓப்போ லான்ச் பண்ணிருக்கிற ஒரு மொபைல் அது. இது OnePlus 12 கூட போட்டி கிடையாது. இதோட கேமரா கேப்பபிலிட்டிஸும் ஃபோன் 2A-ஓட கேமரா கேப்பபிலிட்டிஸ், அதாவது ரெண்டு ஃபிளாக்ஷிப் ஃபோனை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ படமா வாழலாம். சொல்லுங்க. சிவா வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் நியூஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அனுப்பிச்சிருந்த ஃபோன் 2A ஒரு போர்ட்ரேட்டு, அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸை நான் இன்னி வரைக்கும் எந்த ஃபோன்லையும் பார்த்தது இல்லை. அவ்வளோ கர்மமா கண் திராவியா இருந்தது. அது வந்து அவங்க பர்மிஷன் கேட்டு வேணா நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கேமரா வந்து இவ்வளோ கேவலமாகவும் ஃபோட்டோ எடுக்க முடியுமா, போர்ட்ரேட் ஃபோட்டோ அப்படின்றது வந்து நாங்கள் ஃபோன் போய் பார்த்தா கற்றுக்கிட்டேன். ஸோ கேமரா சென்ட்ரிக்காக ஃபோன் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா குழி தோண்டி புதைச்சிருங்க அந்த எண்ணத்தை. அப்டேட் மிஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எக்கச்சக்க அப்டேட் வருது, டெய்லி ஒரு அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம சார்ஜ் பண்ற மாதிரி அவங்க அப்டேட் விட்டுக்கிட்டு இருக்காங்க போன. ஒரு அப்டேட்ல நார்மல் போட்டோ வந்து கேவலப்படுத்திடுவாங்க, இன்னொரு வந்து போர்ட்ரேட் வந்து காலி பண்ணிட்டு நார்மல் போட்டோ சரியாக்கிடுவாங்க, அடுத்தது போர்ட்ரேட் இது பண்ணிட்டு அல்ட்ரா வைட் இது பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து இப்போ வந்து பிவிஆர் சினிமாவையே ஒரு காதுக்குள்ள நாங்கள் கொண்டு வரோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தா நத்திங் இயர் ஏ எதுக்கு இங்கதான் இருக்கு, ஆல்ரெடி பணம் சென்ட் பண்ணாங்க. இது வந்து இயரு, இது வந்து இயர் ஏ, மஞ்சள் கலர் நம்ம பார்த்த மாதிரி மங்களகரமான. என்ன ஆப்ஷன் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இயர் ஏ, இது வந்து இயர் ஏ வந்து எப்பயுமே அந்த 2A சீப்பர் மாடல். ஓகே, சீப்பர் மாடலே 8000 ரூபாய். 8000 ரூபாய். நார்மல் மாடல் வந்து 12000 ரூபாய். போடு, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து 12000 ரூபாய் ஆகிட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கு அப்படின்னா 45 dB ANC ரெண்டுத்துலயுமே இருக்கு. சரி, டிரான்ஸ்பரன்சி மோடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மெயின் ஹைலைட் என்னன்னா செராமிக் டிரைவர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கு, நல்லா தான் இருக்கு சவுண்ட் குவாலிட்டி. 12000 ரூபாய்க்கு ஒருத்தர் கிடையாது, 12000 ரூபாய். OnePlus தான் இதே பிரைஸ்ல தான் லான்ச் பண்ணாங்க. இல்லாம 12000 ரூபாய். சரி, எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமா? கரெக்ட். 8 ஈக்குவலைசர் இருக்கு, 40.5 hours வந்து டோட்டல் பேட்டரி லைஃப், 8.5 hours வந்து ஸ்டாண்ட் ஆன் பேட்டரி லைஃப் இருக்கு. LDAC LSDC ரெண்டுமே இருக்கு இதுல. இதுல வந்து LDAC மட்டும் இருக்கு, LSDC இது கிடையாது. ஓகே ஓகே. ஆனா டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு, பில்ட் குவாலிட்டி ஓகே, இதெல்லாம் ஓகே தான். ஆனா இவ்வளவு காசு இவங்க நம்பி ஒண்ணுமே பண்ண முடியலையே இப்போ, அதுதான் காண்டு. போன இதே கம்பேர் பண்ணும்போது 25% வந்து நாங்கள் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கு. 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours சார்ஜிங், அது ரெண்டுத்துக்குமே இருக்கு. இதுல வந்து அதோட பேட்டரி லைஃப் அதிகம், 9.5 hours ஸ்டாண்ட் ஆன் போர்டு ANC யூஸ் பண்ணாம. அதுக்கப்புறம் 42.5 hours வந்து டோட்டல் பேட்டரி லைஃப். சூப்பர். இதோட வீடியோவும் வருது கூடிய சீக்கிரம். இது வந்து இன்னைக்கு ஆல்ரெடி சேல் போயிருக்கோம். இது வந்து சேல் போயிருக்கும். இன்ட்ரோடக்டரி பேஸ் வந்து 6000 ரூபாய், ஆக்சுவலி 8000 ரூபாய், 6000 ரூபாய்க்கு வந்து இன்ட்ரோடக்டரி பேஸ் சேல் போயிருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ சாட் ஜிபிடி இன்டெகிரேஷன் அதுவும் இதில் பண்ணியிருக்காங்க. ஃபோன்லேயும் சாட் ஜிபிடி இருக்கு, இப்போ வந்துருச்சு. இப்போ ஃபோன் 2க்கு வந்து ஒரு அப்டேட் இருந்தாங்க, அதை அடுத்தது பார்ப்போம். அது வழியா வந்து இப்போ 2A இது ரெண்டுத்துக்குமே சாட் ஜிபிடி இன்டெகிரேஷன் வந்திருக்கு. ஸோ இது என்னன்னா அப்படியே இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணா கூகுள் அசிஸ்டன்ட் போகுதுல, அதுக்கு சாட் ஜிபிடி டேரக்டா அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம செட்டிங்ஸ்ல போய். ஃபோன் 2 யூஸ் பண்ணும்போது சாட் ஜிபிடி வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி வந்து நத்திங் ஆக்ஸ் ஆப் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம்னு இருக்கு. அது தவிர இயர் 1, 2 இயர் ஸ்டிக் இது எல்லாத்துக்குமே வந்து சாட் ஜிபிடி இன்டெகிரேஷன் வருது. ஸோ இது வந்து ஜூனுக்குள்ள வந்து சிஎம்எஃப் ப்ராடக்ட்ஸ்க்கும் இன்டெகிரேட் பண்றாங்க சாட் ஜிபிடி அப்படின்னு தான் போகுது. மற்றபடி காமனான இருக்குன்னா ரெண்டுமே லாங் டிரைவர்ஸ் இருக்கு, கூகுள் ஃபாஸ்ட் பேர், மைக்ரோசாஃப்ட் இந்தியா டிடெக்ஷனு, அந்த ஈக்குவலைசர் இதெல்லாமே இருக்கு. இதுல வந்து பர்சனலைஸ்டு ப்ரொஃபைல் ஷேரிங், பர்சனல் சவுண்ட் ப்ரொஃபைல் இது வந்து அட்வான்ஸ்டா இருக்கு, பெட்டர்னு போட்டுருக்கு. அது தவிர கேஸ்ல வந்து IP55 ரேட்டிங்ஸ் இதுல இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு இந்த கேஸ்ல. இதுல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. இதுல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, அந்த பர்சனலைஸ்டு ப்ரொஃபைல்
அது கிடையாது. கேஸுக்கு வந்து IPX2 ரேட்டிங்ஸ் தான் இருக்கு, IP55. ஸோ வெறும் டஸ்ட் மட்டும்தான், வாட்டர் டஸ்ட் கிடையாது கேஸ். அப்போ ஜிம்முக்கெல்லாம் யூஸ் பண்ணி வேற வந்துச்சுன்னா இயர்பட்ஸ்ல இருக்கு கேஸ் 12,000 ரூபா. ஆல்ரெடி இயர் 2 வந்து 10,000 ரூபா, அதுக்கே பிரைஸ் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. 12,000 ரூபாலாம் வேற வேற இப்போ வந்து எப்போ ஒர்க்கா ஸ்டாப் ஆகும்னு தெரியாது. April 29th வந்து சேல் போகுதான். இது வந்து ஆல்ரெடி நீ சேல்ல இருக்கு. 2000 rupees இந்த டிஸ்கவுண்ட் போக இப்போ 6,000 ரூபாய்க்கு நீங்க சேல் இருக்கு. தெரியல, இது நான் யூஸ் பண்ணி பார்க்கல. இது யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கு. A2 விட நல்லா இருக்கு. ஆனா காஸ்ட் தான் அதிகம் போகுது இல்ல. அது எந்த அளவுக்கு தெரியல. எல்லாரும் டவுன்லோட் தான் போட்டுருக்காங்க. வேலை ஏத்திக்கிட்டே போயிருந்தா டவுன்லோட் போடாம போடுவோம். OnePlus-ஓட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது அந்த நத்திங் வாய்ஸ் அப்டேட் 2.5.5 ChatGPT இன்டெகிரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பாடம் தான் தெரிஞ்சிருக்கோம். ChatGPT நாங்க வந்து பயங்கரமான இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். டெக்ஸ்ட், வாய்ஸ், வீடியோ, இந்த விஷன் எல்லாத்துலயும் வந்து டீப்பா வந்து நாங்க இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். புது விட்ஜெட்லாம் வேற வந்திருக்கு இதுல. ஸோ இந்த ஆப் அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நத்திங் எக்ஸ் ஆப், அதுல இன்டெகிரேஷன் இருக்கு, புது விட்ஜெட்ஸ் இருக்கு. ஸோ ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து வந்து ஈஸியாக இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், லான்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். கிளிப்போர்டு டேரெக்டாக கண்டென்ட்டை வந்து ChatGPTக்கு வந்து கிளிப்போர்டு இது பண்ணி ChatGPTக்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் கண்டென்ட்டை. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டீப்பாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இதில் வந்துருக்கு. இந்த மந்த் எண்டுக்குள்ள ஃபோன் 2A எல்லாத்துக்குமே வந்துடும். ஒன்றுக்கு வருமா? வரும். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்களா? ஒன்று போட்டது எங்க வரும். ஸோ அதை தவிர கேமரா செட்டிங்ஸ்ல வந்து அல்ட்ரா HDR அப்படின்னு ஒரு புது இது வந்துருக்கு. இன்னும் அந்த அதான் ப்ரோ HDR வச்சிருக்காங்க, அந்த மாதிரி தான் அல்ட்ரா HDR அப்படின்னு வந்துருக்கு. அது தவிர HDR ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் மோட்ல வந்து இப்போ HDR சிவா அவர் தான் ஃபோன் யூஸ் பண்றாரு. சாதாரணமா போர்ட்ரேட் மோட் உருப்படியா இல்ல, இதுல HDR யூஸ் பண்ணி அது வந்து 2 அதுக்காக ரேம் பூஸ்டர் 2A இருந்தது, இப்போ வந்து 2 வந்துருக்கு. அது தவிர ரிங் மோடு, அது வந்து குவிக் செட்டிங்ஸ்ல வந்து ரிங் மோட் ஈஸியாக சவுண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாமா. ரெக்கார்டர் விட்ஜெட் வந்திருக்கான், பேட்டரி விட்ஜெட் வந்திருக்கான். விட்ஜெட்ல எப்போ வந்துருச்சு அதெல்லாம் போட்டுருக்கு. நியூ பேட்டரி விட்ஜெட் டு மானிட்டர் பவர், அது எப்போ வந்துருச்சு. அது தவிர கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து டீபக் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருக்காங்க. கிளிஃப் இன்டர்ஃபேஸ் டெவலப்பர்ஸ் எல்லாத்தையும் பக் ஃபிக்ஸஸ்னு பெருசாக போட்டிருக்காங்க. இது வந்து பக்கு, இந்த பக்கு, அந்த பக்கு, ஃபிளிக்கரிங் இஷ்யூ அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ யாராவது உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னால் 2.5.5. அடுத்தது விவோ V30e அப்படின்னு ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில் மே 2ஆம் தேதி. ஸோ மெயின் ஹைலைட் சீக்கிரமாக இருக்கு பார்க்கல. 50 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு, AMOLED ஸ்க்ரீன் இருக்கு. அது தவிர 5500 mAh பேட்டரி இருக்கு. ஸோ இதுதான் மெயின் ஹைலைட். ஸோ ரூமோட ஸ்பெக்ஸ் வந்து ஸ்னாப்டிராகன் 6 Gen 1. ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 30,000 போட்டு 32,000 ரூபாய். 30,000 போடுவோம். ஏன்னா AMOLED ஸ்க்ரீன் இருக்கு, 8GB RAM, 128GB 256GB ஆப்ஷன் இருக்கு. அது தவிர 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், IP64 ரேட்டிங்ஸ் வேற போட்டிருக்கு. ஸோ இது எவ்வளோ ப்ரைஸ் எதிர்பார்த்துக்கோங்க. மே 2ஆம் தேதிக்கு பிஏடி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது சாம்சங் F15, அதோட 8GB 128GB மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 4GB 128GB இருந்துச்சு, 6GB 128GB இருந்துச்சு. இப்போ வந்து 8GB வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெருசாக அதே தான், எந்த செஞ்சுமே இல்லை. ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி 16,000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர 1000 ரூபாய்க்கு பேங்க் டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. ஸோ 15,000 ரூபாய்க்கே கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சேலில் இருக்குது. சாம்சங் ஓகே, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்டேட்ஸும் வந்து 4 years அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது சோனி எக்ஸ்பீரியா ஈவெண்ட் மே 17 வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியா 1 Mark 6 அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட். எப்படி இந்த ஃபோன்லாம் வந்து இந்தியாவுக்கு வராதோ அந்த மாதிரி சோனிலாம் வந்து காலகாலமாக இந்தியா விட்டு போய் பல காலம் ஆச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஸ்பெக்ஸை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது தான். ஆனால் ஸ்பெக்ஸ் வந்து இந்த வாட்டி டவுன் கிரேட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ 4K லேருந்து வந்து 2K ஸ்க்ரீனுக்கு வராங்க. அது தவிர அந்த 21:9 ஸ்க்ரீன்லேருந்து வந்து நார்மல் ஸ்க்ரீனில் இருந்து வராங்க.
மை காட். அது தவிர கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த 48 MP கேமரா, ட்ரிபிள் 48 MP கேமரா, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அது தவிர அவங்களோட Xperia 5 சீரிஸ் வருமா அப்படின்னு இப்போதைக்கு தெரியும். Xperia 5 Mark 6 இருக்கு. அது ஒரு Xperia 10 Mark 6 பார்த்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாட்டி இந்த ஈவெண்ட்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க Xperia 10 Mark 5. ஓகே. அடுத்து Pixel 8a பிரசிடென்டஸ் வந்துருச்சு. நீ என்னெல்லாம் லீக் ஆனமே எல்லாமே லீக் ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்பெக்ஸுமே லீக் ஆயிடுச்சுங்க. கலர்ஸ் வந்து நல்லா இருக்கு. பச்சை கலர் ஒளிச்சுன்னு இருக்கு. பச்சை கலர் அதான் ப்ளூ கலர் ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளூ கலர் அது நார்மல் எல்லாத்துலயும் ஓகே. ஆனா பச்சை கலர் தான் வந்து நல்லா பயங்கரமா அப்படியே இருட்டுல ஜொலிக்கிற அந்த ஃப்ளாரசன்ட் மாதிரி அந்த கலர் அப்படியே இருக்கு. இதோட கலர்ஸ் என்னன்னா அப்சிடியன் வந்து பிளாக்கா, மின்ட் வந்து அந்த கிரீன் கலர், பாஸ்லின் வந்து அந்த லைட் பீச் கலர், டே வந்து அந்த ப்ளூ கலர். சோ இதெல்லாம் தான். இந்த வாட்டி மெட்டல் ஃப்ரேம் பாத்தியா? நல்லா இருக்கு. 8 அப்படியே 8 தான் வருது. அதுலயும் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துட்டாங்க. மெயினா என்னன்னா இவங்க தான் 7 வருஷம் அப்டேட் ரூமர்ல போட்டிருக்கு ஏ சீரிஸ்க்கும். இவங்களாம் நம்ப முடியாத வருஷம் 2-3 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏ சீரிஸ்க்கும் 1 வருஷம் கொடுத்தா பிரைஸ் வேற இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி 42,000 43,000 லான்ச் பிரைஸ். இப்போ வந்து கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வந்துடும் பிரைஸ். இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. கேமரால அந்த அளவுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ மெயினாக வந்து அந்த 120 Hz ஸ்க்ரீன் வரும், 1400 nits பீக் பிரைட்னஸ். அதுக்கப்புறம் பேட்டரியில் வந்து 4500 mAh அப்படின்னு போட்டு வயர்லெஸ் சார்ஜிங் அதே மாதிரி தான் இருக்கும். அதே 20 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும். சூப்பர். யூரோ பிரைஸ் வந்து 51,000 போட்டுருக்கு ரூமோட ஸ்டார்டிங் பிரைஸ். அடுத்தது ஐட்டல் வேற லெவல் ஃபோன் 1799க்கு பில்ட்-இன் UPI யூடியூப் இந்த ஸ்கிரீன்ல எவன் யூடியூப் பார்க்க போறான்? வேற லெவல். இந்த கம்மி காசுக்கு வந்து யாரும் யூடியூப் தராங்களா? தராங்க. VOLT இருக்கு, 4G சிம் சப்போர்ட் இருக்கு, VGA கேமரா இருக்கு. வேற லெவல். 13 இந்தியன் லாங்குவேஜஸ் சப்போர்ட் இருக்கான். 1000 mAh பேட்டரியில வந்து 6 days ஆஃப் பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு போட்டு. இந்த கிங் வாய்ஸ் அது இதுலயும் இருக்கு. கிங் வாய்ஸ் என்ன? அது கிங் வாய்ஸ் அந்த வாய்ஸ் சேஞ்சர் அந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ், யூடியூப் பிளேபேக், BBC நியூஸ் இதெல்லாம் வந்து பில்ட்-இனா இருக்கணும். இன்ஸ்டன்ட் மெசேஜிங் இருக்கு, கேம்ஸ் எல்லாம் இருக்கு, பில்ட்-இன் கேம்ஸ் இருக்கு, 2 inch டிஸ்ப்ளே இருக்கு. மை காட். சோ இது ஆல்ரெடி சேல்ல இருக்கு. 3 கலர்ஸ் கிரீன், பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ வந்து ஆல்ரெடி சேல்ல இருக்கு. சூப்பர். அடுத்து போட். ஆனா 1099 இதுல லெண்டர் பிரைஸ் போட்டுருக்கு. ஆனா இது வந்து 1600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1600. நான் இன்ட்ரோடக்டரி பிரைஸ் வந்து 1099 போட்டுருக்கு. இதுல வந்து மேப் மை இந்தியா நேவிகேஷன் இருக்கான். யாருமே வாட்ச்ல வந்து பட்ஜெட் வாட்ச்ல நேவிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து பட்ஜெட் வாட்ச்ல எவ்வளவு கட்டராவே நேவிகேஷன் இருக்குன்னு யாரும் கண்டா கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. மோட்டர் ரோடுக்கு போக சொன்னா மோட்டர் மலை கொண்டு போயிடும். மேப் மை இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. கூகுள் மேப்ஸ் இல்லாம மேப் மை இந்தியா ஒரு நேவிகேஷன் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து நீங்க டிஸ்ப்ளேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. QR கோடு ரைட் ஆன் யுவர் வாட்ச், QR ட்ரே ஃபீச்சரா ரைட். அது தவிர LCD ஸ்கிரீன் தான் 1.83 inch LCD ஸ்கிரீன் இருக்கு, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கு. எப்பயும் சொல்ற மாதிரி அந்த 700 ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு போட்டு விட்டுருவாங்க. அதனால IP600 ரேட்டிங்ஸ் இருக்கு, 230 mAh 7 days பேட்டரி லைஃபும் இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி சேல்ல இருக்குன்னு போட்டுருக்கு. போட் வெப்சைட் ஃபிளிப்கார்ட், பிளிங்கிட். இந்த பிளிங்கிட் எங்க வேணாலும் வந்துடுறான். ஹோம் டெலிவரி பண்றோம் அவங்களுக்கு. வேற எதுக்கும் டெலிவரி சொல்லிருந்தால எதுக்கு ரீசெண்டா வந்து 10 நிமிஷத்துல டெலிவரி, 10 minutes ஏதோ டெலிவரி. பிளே ஸ்டேஷன் கரெக்ட். 10 நிமிஷத்துல நான் டெலிவரி. நான் சென்னை இல்லைன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ சிட்டி தான், சென்னை இல்லை. அடுத்து Oppo K12. இங்க பார்த்த மாதிரி இருக்குமே. இதுதான் உண்மையா? இது அதேதான். இந்த ஃபோன் சைனால வந்து Oppo வந்து லான்ச் பண்ணுவாங்க. OnePlus ஃபோன் வந்து சைனால வேற பேர் வேற இது வச்சு ஷைனி Oppo இல்லையா பேர் லான்ச் பண்றது. அதுக்கு நீ இவ்வளவு கேவலமா அப்படியேவா? ரெண்டும் ஒரு ஃபோன் ஒரே கம்பெனி தானே. அப்பாவிகளா, என்ன பிரச்சனை இது? ரெண்டும் ஒரே கம்பெனி தான். ஆனா சைனாக்கு மட்டும் 12GB RAM இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் வந்து 828 826 தான் இருந்துச்சு. சைனாக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாடலே 25,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும் பாரு சைனாவில்.
எப்பயுமே சைனால வந்து விலை கம்மி இல்லை எல்லாமே. ஸோ அதனால விலை கம்மியா இருக்கும் சைனால. ஃபைனல் நியூஸ், மெட்டா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்த எல்லாமே வந்து அப்படியே ஃபுல்லா இன்டெகிரேட் பண்ணாங்க. ஃபுல் இதுக்கும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே வந்து லாமா இருக்கு ஃபுல்லா. அட்வான்ஸ்டு இது டைவர்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட் சஜஷனு, ஹெரிடிட்டி ட்ரெயிட்ஸு, ஹோம் டிகாரு இதெல்லாமே வந்து அப்படியே பில்டினா வந்து இதுலயே வருது. நீங்க அதை பத்தி கேள்வி கேட்டா அதுலயே வந்து ஆன்சர் பண்ணும். பில்டின்ல இருக்கிற சாட்லயே அப்படியே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு போட்டுருக்கு. இதுல சப்போர்ட் வேற, மேத்ஸ் ப்ராப்ளம், இமெயிலு இதெல்லாம் வந்து இன்டர்நெட் சர்ச்ல வேற இதை இன்டர்நெட் பண்ணாங்க. மெட்டா வந்து இன்டர்நெட் பண்ணாங்க அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அப்படியே பில்டினா வருது அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ ப்ரௌசிங்கு, ஃபேஸ்புக் ஃபீட், இப்போ ஃபேஸ்புக்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. டெஸ்க்டாப்லேயும் அந்த மெட்டா சப்போர்ட் வந்து வருது அப்படின்னு போட்டுருக்கு. அதுக்கடுத்து ஏஐ அந்த இது இமேஜின் ஃபீச்சர் அப்படின்ட்டு இமேஜ் ஜென்ரேஷன் அதெல்லாம் வந்து பில்டினா இதுலேயே வருது அப்படின்னு போட்டுருக்கு. இமேஜின் எ பேர்ட் அப்படின்னு போட்டால் இது வரும். அதே அந்த அனிமேட் அப்படின்னு போட்டால் அந்த அனிமேட்டட் பேர்டாக வரும். வாட்ஸ்அப்லேயும் பில்டினாவே வந்து குரூப் சேட்டு இதெல்லாம் வந்து ஏஐ ஸ்டிக்கர் கிரியேஷன் வந்து வாட்ஸ்அப் கொண்டு வராங்க மெட்டா யூஸ் பண்ணி அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் இன்டெகிரேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோ வந்து ஈஸியாக அப்படியே ஜென்ரேட்டிவ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயே. ஸோ இதுக்கு இந்தியாவில் இருக்கான்னு தெரியல, நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஆல்ரெடி ரோல் அவுட் பண்ணுறாங்கன்னு போட்டுருக்கு. அது தவிர குவால்காமோட வேற பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட அதான் ஐஎன் சிப்ஸில் அதெல்லாம் பில்டினா வந்து ஏஐ வருது, ஆன் டிவைஸ் அதை யூஸ் பண்ணி வந்து இன்டெகிரேட் பண்ணாங்க. ஸ்மார்ட் ஃபோன், பிசி, விஆர் ஹெட்செட், வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து லாமா 3 வச்சு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்மார்ட் டிவைஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து ஆஸ்திரேலியா, கனடா, கானா, ஜமைக்கா, நியூசிலாந்து, இந்தியா இல்லை, பாகிஸ்தான், சிங்கப்பூர்லாம் இருக்கு. கானாலலாம் இருக்கு, இந்தியாவில் இல்லையா? அதெல்லாம் வந்து இருக்கு. நைஜீரியா, பாகிஸ்தான், உகாண்டாக்கெல்லாம் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு. பெரிய மார்க்கெட்ல அதாவது இது பண்ணிட்டு சொதப்பி விட்டாங்கன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுக்காக இங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா அது கரெக்ட் தான். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட நியூ ரூல்ஸ் அண்ட் வேஸ். நீ நம்ம நாளைக்கு பார்ப்போம்.